ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். தொடர்ந்து நம்ம அரசியல் ரீதியான பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். அது என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஜனநாயகபூர்வமான ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா என்பதை பற்றி தான் நாம் ஒரு ஆய்வை செய்ய போகிறோம். என்ன ஆய்வு? யாருமே செய்யாத ஒரு ஆய்வை நீ செய்துவிடப் போகிறாய் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மார்க்கண்டேயன் என்கின்ற திமுகவினுடைய எம்எல்ஏவை தமிழ்நாடு போலீஸு கைது பண்ணிச்சு. எதற்காக அப்படின்னாக்க, தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு, கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார், அதனால் நாங்கள் அவரை கைது செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் கைது பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு எம்எல்ஏவை கைது செய்ய வேண்டும் என்றால் முன்கூட்டியே சபாநாயகரிடம் அனுமதி பெற வேண்டும், அனுமதி கடிதம் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் வாரண்ட் தயாரித்து அந்த வாரண்டை கொடுத்து தான் அவர்களை கைது செய்ய முடியும். ஆனால் அப்படி ஒரு முறையை இவர்கள் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்படி ஃபாலோ பண்ணலை. திடீர்னு வந்தாங்க, திடீர்னு கைது பண்ணிட்டு போனாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவரையும் இதே போல தான் திடீர்னு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அவர் இருந்த பொழுது கைது பண்ணிட்டு போனாங்க. அதற்கு பிறகு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களையும் அசோக்குமார், அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்களையும் கைது செய்வதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க. இதோடு சேர்த்து இன்னும் பல யூடியூபர்ஸையும் திமுகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்த பலரையும் தமிழக போலீஸ் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஜனநாயக நாட்டில், சட்டப்படியான ஆட்சி முறை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்பூர்வமாகத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னாங்க, அவர்கள் நினைத்த பொழுதெல்லாம் நினைத்த நபர்களை கைது செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களாக இந்த தாவேக அரசு என்பது செய்து கொண்டிருக்கிறது. எனும் பொழுது இந்த ஆட்சி உண்மையாகவே ஜனநாயக பூர்வமான ஆட்சியாக இருக்கிறதா அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள் நாம் வாழ்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது. ஏற்கனவே இருந்த பல அரசுகளுமே இதே போன்ற பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட இதற்கு முன்பு இருந்த திமுக, அதிமுக போன்றவர்கள் எல்லாம் யாராச்சும் ஒரு சில முக்கிய தலைவர்கள் மீது மட்டும் ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவர்களை கைது செய்வார்களே தவிர, சாதாரணமாக விமர்சிக்கக்கூடிய அனைவரையுமே கைது செய்வார்களா அப்படின்னாக்கா அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சாதாரணமாக அவர்களுக்கு எதிராக பேசினாலே, எதிராக பேசுவது மட்டுமல்ல, இப்போ சாதாரணமாக பேசும்போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும் கூட அப்போ அவரை மரியாதை குறைவாக பேசிட்டீங்க, அவர் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்கின்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நாம் இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேக தான் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாற்றம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறார்களோ என்கின்ற ஒரு கேள்விதான் நமக்குள்ளே எழுது. இந்த கேள்வி எனக்கு மட்டும்தான் இருக்கா அல்லது மக்களாகிய உங்களுக்கும் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு வந்துருச்சு அப்படின்னாக்க அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு நம்ம 100கணக்கான நலத்திட்டங்களை செய்வதாக உறுதி அளித்துள்ளோம். எதில் அப்படின்னாக்க, தேர்தல் அறிக்கைகளில் நாம் 100கணக்கான நலத்திட்டங்களை செய்வதாக அறிவித்துள்ளோம். அந்த நலத்திட்டங்களை செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் எப்படி செய்வது, எப்படி நிதியை திரட்டுவது, எப்படி இந்த திட்டத்தை சிறப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் நேரடியாக சேர்ப்பது என்பதை பற்றி சிந்தித்து அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் என்பது செயல்பட வேண்டும். ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது என்று பார்த்தால், இந்த 107 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 13 எம்எல்ஏக்களை வேறு வேறு கட்சிகளில் இருந்து தற்காலிகமாக ஆதரவளிக்க கூறி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். தற்காலிக ஆதரவு தான் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். IUML, VCK ஆகிய இந்த 2 கட்சிகளும் நிரந்தரமான உறுப்பினர்களாக மாறிவிட்டார்கள், கூட்டணி கட்சிகளாக மாறிவிட்டார்கள். இன்னும் CPI, CPM போன்ற கட்சிகள் மட்டும் வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கிறார்கள்.
அப்படிங்கிறப்ப இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னாக்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரையுமே தன்னுடைய பக்கம் கொண்டு வந்து அவர்களை மீண்டும் தேர்தலில் நிறுத்தி வெற்றி அடைந்து அதன் மூலமாக இந்த தொங்கு சட்டசபை என்பதை மாற்றி நிரந்தரமான ஒரு சட்டசபையாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த வேலைகள் தான் பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இவர்கள் இத்தனை எம்எல்ஏக்களை பேச்சுவார்த்தை நடத்தி பேரங்கள் நடத்தித்தான் அனைவரையுமே கூட்டி வந்திருக்காங்க. பேரம் என்பது வெறும் பணம் கொடுப்பது மட்டுமல்ல. நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் மீண்டும் ஜெயிச்சு எங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருங்க என்பதையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வந்திருப்பார்கள் என்பது சாதாரண சிறு குழந்தைக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதன் பெயர் தான் குதிரை பேரம் என்று கூறுகிறார்கள். அரசியலில் இது போன்ற பேரங்களை நடத்தி மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தன் கட்சிக்கு இழுப்பதற்கு பெயர் தான் குதிரை பேரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் குதிரை பேரங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. நாங்கள்லாம் தூய சக்திகள், எங்களிடத்தில் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது என்பதை போன்ற, நாங்கள்லாம் தூய சக்திகள் என்பதை போன்ற ஒரு பிரமையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான வேலைகளை மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க, வெளிப்படையாக செய்கிறாங்க. அதை பற்றி பல புகார்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. ஆனால் இந்த இளையராஜா என்கின்ற தாவேகாவினுடைய எம்எல்ஏவை தன் பக்கம் இழுப்பதற்காக 35 கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வழக்கை போட்டு செந்தில் பாலாஜி பிளஸ் அவருடைய தம்பி அவரோடு சேர்த்து இதுவரைக்கும் ஒரு 12 நபர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியது பணம் கொடுக்கல, வாங்கல, ஆனால் பேச்சுவார்த்தை என்பது நடந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசு உங்க கட்சியின் மீது, தாவேகாவின் மீது நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக கவர்னர் வீட்டு வாசலில் நின்று இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்துள்ளது, என் கட்சியினுடைய எம்எல்ஏவை அவர்கள் பறித்து செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான கம்ப்ளைண்ட்டையும் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு, சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதன் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மக்களே கேட்குறாங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்குறாங்கல்ல. அதே தான் இப்போ நம்மளும் கேட்குறோம். இப்போ நீங்கள் செய்தால் அதற்கு பெயர் குதிரை பேரம் அல்ல, ஆனால் எதிர்கட்சிகளோ மற்றவர்களோ செய்தால் அதற்கு பெயர் குதிரை பேரம். அவர்கள் மீது உடனடியான நடவடிக்கை, ஆனால் உங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு ஆட்சி முறையை நாம் ஜனநாயகம் என்று சொல்வதா அல்லது சர்வாதிகாரம் என்று சொல்வதா என்பது எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வீடியோக்கள் அனைத்தையுமே தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.